நமது பங்கு என்ன? இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்கு. யாராவது திட்டமே இல்லாம நீங்க உட்காந்துருக்கோமா? எல்லாருக்குமே காலையில இருந்து அப்படியே வெறுமனே நைட்டு தூங்குறோமா? அந்த மாதிரி யாராவது இருக்குமா? இல்ல நான் நீ மைண்ட் ஃபுல்லா நீ வெறுமனே வச்சுக்க போறேன் அப்படின்னு யாராலும் ஒன்றும் சொல்லவே முடியாது. ஏதாவது ஒன்று சிந்தனை, அந்த சிந்தனை ஏதாவது ஒரு திட்டங்களோட தான் நம்ம வந்திருக்கோம். ஆனா இங்க நம்மளுடைய திட்டத்தை பத்தி பேசல. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டம் பிளான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த திட்டத்துல நம்மளுடைய பங்கு, நமக்கு பேர் என்ன? நான் ஏன் வெறும் பங்கு தான் போலான்னு பார்த்தேன். ஆனா அப்படி போட்டா செட் ஆகாது. நமக்கு பேர் என்ன பேரு? விசுவாசிகளின். நம்மளாம் ஆண்டவராகி விசுவாசிகள், கர்த்தரை நம்புகிறவர்கள். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம அதுல என்ன பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னு வச்சுங்க, வாழ்க்கை ஏதோ எப்படியோ தின்னோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு வாழ்க்கை. நமக்கு ஒரு இலக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோவாவுடைய சம்பவத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கேன். இதை வச்சுதான் ஒரு ரெண்டு வாரம் போகணும்னு நினைக்கிறேன். நோவாவுடைய சம்பவம் எத்தனை பேர் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் இல்ல? நோவாவுடைய சம்பவம்னா எல்லாருக்குமே என்னென்ன சொல்லுவீங்க? உங்களை பொறுத்தவரைக்கும் த்ரில்லிங்கா இருக்கும். அந்த சம்பவம் எப்படி இருக்கும்? உலகம் ஃபுல்லா மழையினால நிரப்பி என்ன பண்ண ஆண்டவர் கப்பல்ல கொண்டு வந்து நோவாவை பாதுகாத்தார். கப்பலை ரெடி பண்ண வச்சு என்ன பண்ணார்? நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவன் மற்ற விலங்குகளையும் என்ன பண்ணார்? கடவுள் பாதுகாத்தார். இந்த கதை எல்லாருக்குமே தெரியுமா? அம்மாவுக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏன்னா அப்பதான் இன்னைக்கு கரெக்டா அவங்க வேலைக்குள்ள வந்துட்டாங்க. கரெக்டான டைம் கப்பலுக்குள்ள வந்துட்டாங்க. ஓகேவா? இன்னைக்கு நோவாவுடைய சம்பவம் தான் பார்க்க போறோம். அதுல இருந்து நம்ம சில விஷயங்களை கலெக்ட் பண்ண போறோம். சரி, உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கற்பனை தான். ஓகேவா? என்ன சொன்னேன்? கற்பனை. இது கற்பனை. ஆனா உண்மையான சம்பவத்துல தான் அந்த கற்பனையை நான் சொல்றேன். உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நோவாவுடைய சம்பவ காலத்துக்குள்ள போறதுக்கு. என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்குமே அங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுப்பா. டைம் டிராவல் பண்ணி போறதுக்கு போய் சும்மா போகலாம். ஆனா அங்க போய் யாரையுமே எதுவுமே எடுத்துட்டு வர முடியாது. யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. ஆனா நாம மட்டும் போய் அவங்க எல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சந்தோஷமா இப்பயே ரெடி ஆயிடுவேன். நீங்க எல்லாருமே ரெடி ஆயிடும்ல? முக்கியமா மொபைல மறக்க மாட்டோம் இல்ல? கரெக்டா? ஏன்னா எது எடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. தூக்கி போட்டு வந்துருங்களா? இல்ல மொபைல் எதுக்கு நான் எடுத்துட்டு போறேன்னா இந்த விஷயத்துக்கு. அதாவது மொபைல்ன்றது இந்த விஷயத்துல ஏன் தேவைப்படுதுன்னா, என்னுடைய ஆர்வம் என்னன்னா அங்க போயிட்டு ஆண்டவராகிய கர்த்தர் முதல்ல அவர் தாப்பால் போட்டாரு. நான் முதல்ல கர்த்தரை தான் பாக்குறேன். அவர் அழகா போய் தாப்பால் போட்டு விட்டுருக்காரு. அந்த தாப்பாலை போய் போட்டோ பிடிப்பேன் முதல்ல. அடுத்து என்ன சொல்றது, ஜன்னல் வழியா அப்படியே உள்ள அந்த மலைங்கெல்லாம் தண்ணி எல்லாம் நிரம்பி இருக்கும். அதெல்லாம் போய் ஒரு போட்டோ பிடிச்சிப்பேன். நோவா தாத்தா பக்கத்துல 600 வயது, அவர் பக்கத்துல ஒரு போட்டோ பிடிச்சிப்பேன். இன்னும் அந்த விலங்குகள்லாம் இருக்கும், ஜாலியா சந்தோஷமா இருக்கும். எல்லாம் ஆசையா தான் இருக்கு, போறதுக்கு ரெடி தான். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆனா போக முடியுமா? முடியாது. ஏன்? இது ஒரு கற்பனை. ஆனா நிஜமா நடந்த சம்பவம். அல்லேலூயா. குழந்தைகளுக்கெல்லாம் நிஜமா நடந்த சம்பவத்தை சொல்லி அவங்க சந்தோஷப்படுத்துறது இல்லை, உற்சாகப்படுத்துறது இல்லை. கதையை சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க? அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா நான் சொல்றது நிஜமா நடந்த சம்பவத்துல சொல்லி நான் அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு கற்பனை மாதிரி சொன்னேன். ஆனா அதுல போக முடியுமா? போக நம்மளால முடியாது. ஆனா ஒரு விஷயம் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவலா அங்க போய் நான் சில காரியங்களை நான் படிக்கும் பொழுது கண்டதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸ்பிரிச்சுவலானா நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம அங்க போய் பார்க்கும் பொழுது நோவா கிட்ட மிக அருமையான ஒரு குணங்கள் காணப்பட்டதை நான் தெளிவா உணர்ந்தேன். இன்னைக்கு அந்த குணங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாம சக்சஸான வாழ்க்கையை வாழலாம். நான் தெரிந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு அதை வச்சு எடுக்க போலான்னு இருக்கேன். இது உண்மையா நம்ம போலாம். கரெக்டா? உண்மை அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா நீங்க அந்த கற்பனையில போய் காப்பி பண்ணிட்டு வரலாம். நீங்க மொபைல்லாம் எடுத்துட்டு போகணும். உங்க மனசுல போய் நீங்க ஜஸ்ட் அதை நினைச்சீங்கனாலே போய் அங்க நோவாவுடைய கேரக்டர் காப்பி பண்ணி என் வாழ்க்கையில அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கு நாமளும் கண்டிப்பா என்ன பண்ண போறோம்? ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா அதுல நீ சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. அதனால ஒரு வாரத்துல இது எடுக்க முடியாதுன்னா பிரிச்சு 2 வாரமா எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ நோவா அத்தனை ஒரு அருமையான ஒரு பல பாடங்களை உள்ளடக்கிய ஒரு சம்பவமாக நோவாவின் சம்பவம் காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம் வேத புத்தகத்துல. ஓகேவா? இப்போ நம்ம நோவாவுடைய காலகட்டத்துக்குள்ள நம்ம போறோம். அங்க போய் நம்ம என்னென்ன காப்பி பண்ண போறோம், நம்ம வாழ்க்கையில என்னென்ன பேஸ் பண்ண போறோம்ன்றதை நம்ம இன்னைக்கு தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு திட்டத்தோட நான் சொல்லிட்டேன். நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். 2 வகையா நான் அதை பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா உள்ள போறேன். தேவன் நம்ம வாழ்க்கையில திட்டம் வச்சிருக்கிறார். எது இம்மைக்குரிய காரியங்களுக்கு திட்டம் இருக்கு, அதோட முடிஞ்சு போயிடுச்சா? மறுமைக்குரிய காரியங்களுக்கு திட்டம் உண்டு.
இந்த 2 திட்டங்களை நான் காமிச்சிடுறேன். இது வந்து நிழலாட்டமா பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாமே நீங்க ஸ்பிரிச்சுவலா கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கும் அது என்ன பண்ண நமக்கு அது ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில உதவுபவையாக காணப்படுகின்றன. நோவா காலத்துல நீங்க பார்க்கும்பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த ஒரு பேழையை ரெடி பண்ணி என்ன பண்ண வைக்கிறாரு, எல்லாருமே உள்ள போக வைக்கிறாரு. வெறுமனே உள்ள போயிட்டு அப்படியே சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு திட்டம் அவர்களுக்கு இருக்கிறது கர்த்தர். ஆனா அந்த திட்டம் என்ன எக்ஸ்பிளைன்லாம் அவர் இன்னும் சரியா பண்ணல. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, கண்டிப்பா ஒரு திட்டத்தோடு தான் உள்ள என்ன பண்றாரு, உங்க மூலமா தான் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துன்னு சொல்லி என்ன பண்ணாரு, உள்ளுக்குள்ள அனுப்புறாரு. கரெக்டா இல்லையா? உள்ளுக்குள்ள அனுப்பும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் ஃபர்ஸ்ட் அதை காமிச்சிருக்கேன், அப்புறமா நான் உள்ளுக்குள்ள போறேன். இறங்கின அந்த வெளியில வந்துட்டாங்க தெரியுமா? 2 விதமான ஆசீர்வாதம் நீங்க ஸ்பிரிச்சுவலா எழுதி வச்சீங்க, வீட்டுல போய் கூட பொறுமையா வாசிங்க. உலக ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பீடாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. 2வது உடன்படிக்கைன்னு சொல்லி நித்திய பரலோக சம்பந்தமான காரியங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இது 2 திட்டங்களை நமக்கும் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நோவாவை அப்படிதான் ஆசீர்வதிச்சார். முதல்ல அதை பார்க்கலாமா? அதை சொல்லிட்டாதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஆதியாகமம் எடுத்துங்க. Thank you Lord Jesus. 10ஆம் அதிகாரமா? ஒரு 9ஆம் அதிகாரம் 1 வாசிமா. ஆமென். வாசிங்க சிஸ்டர், அப்படியே இது அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தொடர்ந்து. இதோட 7ஆம் வசனம் வாசிங்க. தொடர்ந்து எல்லாமே உலக ஆசீர்வாதங்கள் தான். 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்க வீட்டுல போய் நிதானமா 9ஆம் அதிகாரம் சில வசனங்களை தான் வாசிச்சேன். 1ல இருந்து எத்தனை வசனம்? 7 வரை. இதை நீங்க பார்க்கும்போது என்ன தெரியுது, பூமியை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஒரு பேடைக்குள்ள ஒரு நுழைஞ்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா, ஒரு திட்டம் இருக்கா இல்லையா? இருக்கிற இந்த உலகத்தை நீக்கிட்டு புதுசா ஒரு உலகத்துல அவங்களை கொண்டு போய் புதுசா ஒரு இடத்துல நிறுத்தி என்ன பண்றாரு, இறக்கி முதல்ல என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு என்ன பண்றாரு, இம்மைக்குரிய காரியங்கள் என்னது இந்த உலகத்துல இம்மைக்குரிய காரியங்கள். நீங்க அது ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கொள்ளும் போது இம்மைக்குரிய காரியங்களுக்காக உங்களுக்கு திட்டம், நீங்க ஏதாவது எல்லாமே ஒரு திட்டத்தோடு தான் வந்திருப்பீங்க. என் வாழ்க்கையில என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எத்தனை பேர் அந்த நோக்கத்தால இருப்பீங்க இல்லவா? எதுவுமே இல்லாம ஒரு பிராங்கா இங்க வந்து உட்காரல. அப்போ உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த வசனங்களை வீட்டுல போய் வாசிங்க. 1ல இருந்து எத்தனை வசனம் சொன்னேன்? 7 வரை. லாஸ்ட் என்ன போட போறோம், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து. இது பூமி சம்பந்தமான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. பூமி சம்பந்தமான ஆசீர்வாதங்களுக்கும் யாரை நம்ம நம்பி இருக்கணும்? கர்த்தரை தான். அதுதான் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் சொன்னேன். இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே தேவை இருக்கு. எனக்கு இந்த விஷயம் நிறைவேறணும், அந்த விஷயம் நிறைவேறணும், பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும். எத்தனை எல்லாருமே இருக்கா இல்லையா? ஆனா அதுல கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அவர் வாயில அவர் ஆசீர்வதிக்கணும். நாம எதுல இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம விசுவாச பேழையில இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம விசுவாச பேழையில இருக்கும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும், வெளியில இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள உங்களை சேதப்படுத்த மாட்டாரு. அப்போ ஒரு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு கரை சேருகிற ஒரு நிலையை கர்த்தர் கொடுப்பார். அந்த நிலையை கொடுத்து கர்த்தர் இந்த மாதிரி தான் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்கத்தில் தேவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? இந்த மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். உலக இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், இது எல்லாத்தை விட மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள். அதுக்கு ஒப்பீடாக நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வீட்டுல கூட வாசி, ஒரு சில வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் எடுங்க. இதுல பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் வாசிங்க. அதாவது ஆதியாகமம் 9:8 இருந்து நோட் பண்ணி வச்சுங்க. 8 இருந்து 17 வரை நீங்க உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னதுங்க? 8 இருந்து 17 வரை மறுமைக்குரிய காரியங்களுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கணும். நம்ம ஆவிக்குரிய இந்த உலகத்துல வாழ்ற, இந்த உலகத்துக்காக நம்ம வாழல. எந்த உலகத்துக்காக? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்ன்ற இலக்கோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமென். உங்களோட என்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சுக்கிட்டது என்னுடைய குடும்பம் இது மட்டும் நல்லா இருக்கணும்னு இல்ல, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க போய் சேரணும்? உங்களோட என்னுடைய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். பிதாவோடும் நமக்கும் என்ன இருக்கு? உடன்படிக்கை
இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை தான் இங்க ஒரு சில வசனங்கள் சொல்றோம் பாருங்க. இந்த உடன்படிக்கை மாதிரி நமக்கு கிறிஸ்துவானவர் மூலமாக உடன்படிக்கை புதிய ஏற்பாடின் பிரகாரம் கிடைச்சிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 11ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இனிமேல் உங்க வாழ்க்கையில இந்த உடன்படிக்கை நீங்க ஸ்பிரிச்சுவலா கொண்டு வாங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையில பாவமோ சாபமோ வேற எந்த காரியங்கள்னாலும் உங்களுக்கு அழிவு என்பது இல்லை. ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால புது உடன்படிக்கைக்கு வந்துட்டீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஸ்பிரிச்சுவலான காரியங்கள். புது உடன்படிக்கைக்கு நீங்க வந்துட்டீங்க. ஏன் அழிக்கப்படுவதில்லைன்னா உங்களுக்கு என்ன வாழ்வு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நோவாவுக்கு ஒரு வாழ்வு இருக்கு. அழிக்கப்படாத ஒரு சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கிறார் கடவுள். அது இனிமேல் நீங்க அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டேன், பெருவெள்ளத்தை கொண்டு உங்களை நானு. அப்ப இன்னைக்கு நமக்கு இனிமேல் உங்களுக்கு பாவம் சாபம் எதுவும் உங்களை அணுகி நான் உங்களை அடிக்க மாட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஒரு வான வில்லை என்னதுங்க? அங்க வசனம் வாசிங்க 10:13. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அடையாளம் நமக்கு இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலான காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களை என்னையும் பிதாவானவர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம், சிலுவையில சிந்தின ரத்தம். அவரை பார்த்தாங்க நம்மளை மன்னிக்கிறாரு. கரங்களை தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு அந்த உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு உட்பட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதுல கரை சேர வேண்டியது இருக்கு. இப்ப நான் இதை ஏன் முதல்ல இந்த ஆசீர்வாதத்தை முதல்ல காட்டிடுறேன்னா, இது ரெண்டுமே நம்ம அடைய வேண்டியது இருக்கு. நம்ம இந்த உலகத்தையே அனுபவிச்சாலும் கூட இந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் வைக்கல நம்ம அனுபவிக்கணும். ஒரு நாள் நிச்சயமாக கரை சேர்ந்து நம்ம எங்க போக போறோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இது அதான் அந்த வில்லு தான். அந்த வில்லு போலதான் கர்த்தருடைய ரத்தம் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த நோவா கரை சேர்ந்து போல நம்ம அங்க பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். இங்க பாருங்க 17ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குமான அடையாளம் நித்திய உடன்படிக்கை நமக்குள்ள ஏற்படுத்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நானே வழியும் சத்தியமும். அப்ப ஸ்பிரிச்சுவலான காரியங்களுக்காக நமக்கு அதை குறித்து தேவன் நம்ம வாழ்க்கையில திட்டம் வச்சிருக்கிறாரா இல்லையா? இப்ப இந்த ரெண்டு திட்டங்களும் நிறைவேறணும். ஆனா இப்ப நாம அடிக்கடி நம்ம எதுல இருக்கிறோம்ன்றதை நம்ம திங்க் பண்ணி நாம எதுக்குள்ள இருக்கிறோம்? விசுவாச பேழைக்குள்ள இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். உலக சம்பந்தமான காரியங்கள்ல ஆண்டவர் கரை சேர்க்கக்கூடிய காரியங்கள் என்ன வரும். கண்டிப்பாக அதுல தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாதம், ரெண்டு ஆசீர்வாதம் சொன்னேன். எதுக்காக நம்ம விசுவாச பேழையில டிராவல் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. விசுவாச பேழையில எதுக்கு நம்ம டிராவல் பண்றோம்? நித்திய ஜீவன் தான் ஃபர்ஸ்ட். இப்ப நான் ரெண்டாவதா இந்த ஆசீர்வாதம் சொன்னாலும் முதல்ல நீங்க எடுத்து வந்து எதை வைக்கணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இவையெல்லாம் கொடுக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சப்ஜெக்ட், தேவன் நம்ம வாழ்வுல திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா அதுல நமது பங்கு, விசுவாசிகளாகிய நமது பங்கு என்ன பார்க்கலாமா? இந்த ரெண்டு காரியங்களுக்காக தானே தேவன் நோவா இதுக்குள்ள ஏத்துனாரு. இந்த ரெண்டு காரியங்களை பேடையை ஒட்டி இறக்கி என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சாரா? இந்த ரெண்டு காரியங்கள்ல அது போலதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம விசுவாச பேடையில இருக்கோம். ஆனா அவர்கிட்ட கத்துக்கிட்ட நான் காப்பி பண்ணிட்டு வந்த காரியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அவர் என்னகிட்ட அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டு தெரியுமா? வசனம் எடுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் சரி, இந்த ஜலப்பிரளயம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் அடித்துக் கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. ஒரு நிமிஷம் உள்ள நோவாவை பேழையை இது பண்ணுவார் தெரியுமா? அது எங்க இருக்கு? ஒரே நிமிஷம். பேழை உள்ள அனுப்புவார்ல, இது இந்த வசனம் நோட் பண்ண. 6ஆம் அதிகாரம் படித்துங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். இல்லம்மா, ஒரே இல்ல எங்க அந்த பேழைக்குள்ள அனுப்புவார் தெரியுமா? சாரி 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க. நான் அதை நோட் பண்ண வந்துட்டேன். இதுல எடுத்துக்குமா? இதுமா தாளிட்டார் சொல்லிட்டு அந்த வசனம் நோட் பண்ண. இது ஒரே
இல்ல இந்த வசனம் நோட் பண்ணாரு, அதை எடுங்க. ஆதியாகமம் எடுங்க. தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்பா இப்போ வாசிங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. ஆமென் ஆமென். எல்லாமே உள்ள போயிடுச்சு. இப்ப 7:16 வாசிங்க பார்க்கலாம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமான சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இப்பதாங்க வராங்க மெயினான விஷயத்துக்கு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எத்தனை நாள் மழை பெய்யும் சொல்லிருக்காரு? 40 நாள் பூமியில மழை பெய்யும்பா சொல்லிட்டாரே தவிர மழை முடிஞ்சு நான் எப்ப வந்து கதவை திறப்பேன் அப்படின்றத எங்கேயுமே அவரு சொல்லல. ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்காரு அந்த இடத்துல வாசிங்க. தாளை வீட்டு கதவை அவனை உள்ளே விட்டு கதவை. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். நோவாவுக்கு எத்தனை வயசுங்க? அந்த அப்பா அவருக்கு 600 வயது. நோட் பண்ணீங்க. நோவாவுக்கு எத்தனை வயசுங்க? 600 வயதுடைய நோவா கர்த்தருடைய அந்த வார்த்தையை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கும்போது ஒரு காரியத்தை கண்டேன். அந்த பெருமழையை இதுவரைக்கும் அந்த உலகத்துல யாருமே கண்டதில்லை. ஃபர்ஸ்ட் காரியம் நோட் பண்ணீங்க. கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல் யார்கிட்ட இருந்துச்சு? நோவா கிட்ட இருந்துச்சு. ஆண்டவரே மழை இவ்வளவு பெரிய மழை வருமே, இது எப்போ நீங்க பாட்டு உள்ள விட்டுட்டு மூடிட்டீங்க, நான் எப்போ வெளியில வரணும், இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸும் அவரு கேட்கவே இல்லை. உங்க விசுவாசிகளாகிய நமது முதல் பங்கு என்ன தெரியுமா? கேள்வி. அந்த விசுவாசம் செயல்படுறதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? கேள்வி கேட்காம கர்த்தரை நம்பணும். எத்தனை பேர் நீங்க நம்புவீங்க? கேள்வி கேட்காம நான் கடவுளை நம்பணும் முதல்ல. அதுதான் நான் நோவா கிட்ட பார்த்தேன். ஏன்னா அவர் கேள்வி கேட்டா நிறைய கேள்வி கேட்கலாம். அவருடைய முதுமைக்கு ஏற்ற மாதிரி அவர் நிறைய கேள்விகளை கேட்டுக்கலாம். ஆனா அவர் எங்கேயாவது கேள்வி கேட்டாரா? நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே கேள்வி கேட்கல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை விட்டு கொடுத்தார். தன்னுடைய ஒரு தேதி தெரியாத தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக என்ன பண்ணாரு? விட்டு கொடுத்தார். ஒரு 600 வயதா இருந்தா கூட குழந்தை போல ஒரு தாய் கிட்ட குழந்தை போற மாதிரி தன்னை என்ன பண்ணாரு? என் ஆண்டவர் சொல்லிட்டார், கண்டிப்பா அவர் என்னை வெளியில கொண்டு வரப்பாரு. என்ன திட்டம் எதுவுமே அவருக்கு தெரிய உடன்படிக்கை ஏற்படுத்தும். ஆனா கண்டிப்பா அவர் செய்வாரா செய்ய மாட்டார். இங்க வந்த ஒவ்வொருவரோட தேவனாகிய கர்த்தர் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு பேசிப்பாரு. ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம அதை நம்பி உட்கார்ந்து இருக்கிறோமா? நம்பி நம்ம. ஆனா தேவன் தான் தாளிட்டார். யார் தாளிட்டா? தாப்பால் போட்டு வச்சிருக்கிறது யாரு? நீங்க எங்க இருக்கிறீங்க? விசுவாச பேடைக்குள்ள இருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாச பேடையை விட்டு வெளியில வந்தவங்களுக்கு தாங்க கவலை. நீங்க விசுவாச பேடையில இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து சொன்னதை நிச்சயமா நிறைவேற்ற எத்தனை பேர் நம்புறீங்க? முதல் காரியம் நாம் நோவா கிட்ட இருந்து காப்பி பண்ணிட்டது. அவர் விசுவாசத்துல கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். பாருங்க, அப்படியே தன்னை விட்டு கொடுத்தார். 16 நீங்க வாசிங்கன்னா அப்படியே தன்னுடைய குடும்பத்தோட கூட வந்து அத்தனை மிருகங்கள் வந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ண கடவுள் உள்ள அடைக்கும் பொழுது தன்னை அப்படியே விட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்க நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? இன்னைக்கு விசுவாசிகள் இல்லாம நான் நமது பங்கு என்னதான் போடலான்னு இருந்தேன். ஏன் நான் விசுவாசிகளாகிய நமது பங்கு நான் போடணும்னா, நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுள் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அந்த ரெண்டு வகையான வாக்கு தத்தங்கள். ஒண்ணு இமைக்குரிய காரியங்கள், இன்னொன்னு ரெண்டுத்துலயும் நம்ம கடவுள் கரை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒன்னா இப்படி இருக்கலாம், கதவு மூண்டா மாதிரி தான் இருக்கலாம் வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குதுன்னு. ஆனா கண்டிப்பா கதவை திறப்பார் ஒரு நாள். வழியை திறந்து நீங்க சொன்ன காரியங்களை கண்டிப்பாக நிச்சயமாக அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையில மாற மாட்டார். இன்னைக்கு அதை நம்பி நோவா தன்னை இதுவரையில் பெருமழையை காணாத இந்த உலகத்துல வாழ்கிற அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்கன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. விசுவாசத்துல ஒப்பு கொடுத்தல் இருக்கா? முதல்ல கேள்வி கேட்காத ஒப்பு கொடுத்தல் இருக்கா? நீங்க அதுதான் கடவுள் காண்றோம். அல்லேலூயா. எனக்கு விசுவாசிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா விசுவாசிக்கிறதுல கேள்வி கேட்காத ஒப்பு கொடுத்தல் இருக்கா? பிசாசு கூட தான் விசுவாசிக்குது. இயேசுநாதருடைய நாமத்தை கேட்டால் என்ன பண்ணுது? பிசாசு நடுங்குது, பயப்படுது. ஆனா தன்னை ஒப்பு கொடுக்குது. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிசாசு ஒப்பு கொடுக்குது.
ஆண்டவரே நீ சொல்ற பேசலாம் கேட்கிறேன் அப்படியே சொல்லி ஒப்பு கொடுக்குது. ஆனா நாம யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்முடைய விசுவாசம் வந்து பிசாசு அளவு கூட இல்லைன்னா நம்ம ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். கவனமா இருக்கணும். புரியுதா? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? அதுல ஒப்பு கொடுத்து இருக்கணும். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் நான் என்ன கண்ணை மூடி நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுப்பேன். அதான் பிள்ளைதெலுப்பியா சபைகளுடைய காரியங்களை கண்ணை மூடி நான் உங்களை என்ன பண்ணுவேன்? உங்க வார்த்தையை நம்பி நான் வாழுவேன்ப்பா. என்னை நீங்க கரை சேர்ப்பீங்க ஆண்டவர். அல்லேலூயா. நான் கண்ணை திறந்துட்டா கூட என்னை நம்பி இருக்கிற கூட பிறந்தவங்க கூட என்ன கைவிடுவான். கண்ணை திறந்து நம்மனா கூட ஒரு நாளே நம்ம கைவிடுவோம். ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்தவங்க அக்கா தம்பி அம்மா ஒரு நாள் இவங்களாம் கூட சூழ்நிலையில மாறிடுவாங்க. ஆனா கண்ணை மூடி நம்புறேன் இயேசு என்ன கைவிட மாட்டார். கரங்களை தட்டி தேவனை நம்ம பயன்படுத்தலாமா? இன்னைக்கு விசுவாச பேழையில் இருக்கிற என்ன தாப்பால் போடுறது அவர் தான். ஒரு நாள் திறந்து விடுவார். என்னை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி அவங்களையும் ஆசீர்வதிப்பார். என் சந்ததியே என்ன ஆசீர்வதிப்பார். எனக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். நிலை வாழ்வை தரன்னு சொல்லியிருக்கிறார். என்னை எப்படி நடுவில் விட்டுடுவாரு? விட மாட்டாரே இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நீ நம்புங்க முதல்ல. அதுதான் முதல் காரியம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்கணும்? கேள்வி கேட்காத விசுவாசம். விசுவாசம்ன்றது வெறும் அந்த விசுவாசனுடைய பிரிவுகள் நோட் பண்ணி கூட வச்சுங்க. விசுவாசனுடைய பிரிவுகள், அந்த பிரிவுகள்ல ஃபர்ஸ்ட் பிரிவு கேள்வி கேட்காம கடவுளை நம்புவது. எத்தனை பேர் நம்புறீங்க? கேள்வி கேட்காம கடவுள் நம்புவது. ஒரு காரியத்துக்காக ஒரு எம்எல்ஏ கிட்ட போனா அவர் 50 கேள்வி நம்ம எழுப்போமா? அவர் செய்யறவர்களும் சாதாரண எம்எல்ஏ கேன்சர் வந்தா சுகர் வந்தா செத்து போயிடுவார் அவர். அந்த எம்எல்ஏக்கே நம்ம பயப்படுறோம்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு பயப்படணும்? கரெக்டா இல்லையா? அவரை கேள்வி கேட்கலாமா? அவர் வாழ்க்கையில சொன்னா கேள்வி கேட்க கூடாது. அப்பா இது நிறைவேறணும்ப்பா, உங்க பாதத்துல விளரம்பான்னு சொல்லி தாழ்த்தி விட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுறதுக்கு தேவையான பலனை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ கேள்வி மட்டும் அவரை கேட்காதபடி தன்னை ஒப்புக்கொடுக்கணும். பாருங்க 600 வயது. எங்க அப்பாவுக்கு 70 வயசுங்க எங்க அப்பாவுக்கு. ஆனா 70 கேள்வி கேட்பாரு. ஒரே ஒரு கொஸ்டின். எத்தனை கேள்வி? 70 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்பார். நம்ம வீட்டில் வந்து பாருங்க அப்பாவுக்கு பாருங்க. அப்பாவுடைய இது கேரக்டர் அந்த மாதிரி நேச்சுரலான கேரக்டர். ஒவ்வொரு விஷயத்திலும் டவுட். இது எப்படி, அது எப்படி, இது எப்படி, அதுக்குள்ள நமக்கே மண்டை குழம்பிடும். அப்போ இந்த நோவா தாத்தா அவரும் வயசுல பெரியவர் தான். அவர் எப்படி இருந்தார்? நோவா தாத்தா சைலண்டா குடும்பத்தோட என்ன பண்ணார்? உள்ள அமைதியா போயிட்டு. அவர் கேட்கணும்னா என்னென்ன கேள்வி கேட்டுக்கலாம். எங்கெங்க ஆண்டவர் எப்ப என்ன இறக்குவீங்க? எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள மட்டும் வேற வருது உங்க வாழ்க்கையில. நீங்க இப்படிதான் நடக்கும். உங்களுக்கு சித்தம் இல்லாத காரியங்கள்லாம் கூட ஆண்டவர் அனுமதிப்பார். ஆனாலும் விசுவாச படையில் தானே இருக்குது. அவங்களையும் மாத்திரமே கடவுள். முள்ளமண்டி போல ஆட்கள் உள்ள வருவாங்க. என்னது அந்த படைக்குள்ள என்ன இந்த முள்ளமண்டி இருந்திருக்குமா? இந்த குழந்தைகிட்ட கேட்கறேன். முள்ளமண்டி இருக்குமா? அதுல அவங்க கவனத்துல இருக்கிறாங்க. விசுவாச பேழையில முள்ளமண்டி, விசுவாச சாதாரண பேழையில முள்ளமண்டி இருக்குமா? கப்பல்ல நோவா தாத்தா முள்ளமண்டி அது எல்லாம் ஜோடி ஜோடி தானே சொல்லியிருக்கிறாரு. அப்ப முள்ளமண்டி அதுல இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. இல்லைன்னா இந்த உலகத்துல முள்ளமண்டி அந்த இனமே இருந்திருக்காது அல்லவா? அப்ப அந்த காட்டு மிருகங்கள்னு இருக்கும்பொழுது ஆண்டவர் என்னப்பா அது ஒரு முயல்களை அனுப்பக்கூடாதா? இந்த முள்ளமண்டிலாம் எதுப்பா இந்த உலகத்துல அப்படி பிடிச்சி ஜன்னல பிடிச்சி தூக்கி போட்டாரா? ரொம்ப தொந்தரவா இருக்குது எனக்கு. ஐயோ சும்மா போற வரப்பெல்லாம் இந்த குத்திக்கிட்டே இருக்கு என்ன சொல்லி தூக்கி போட்டாரா? உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும் முறையில கேள்வி கேட்காம நீங்க ஒப்பு கொடுங்க போதும். முள்ளமண்டி அது பாட்டு அது வேலையை பார்க்கும். உள்ளுக்குள்ள உங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. உங்களை முள்ளுல குத்துறா மாதிரியே ஆட்கள் கொடுப்பாங்க. உங்க பிரச்சனைகள்ல முள்ளு இன்னும் கொஞ்சம் குத்துற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை ஒண்ணுமே யாருமே உங்களை சேதப்படுத்த, ஆனா அவங்களை நீங்க எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில ஆட்களை உள்ளுக்குள்ள கொண்டு வருவார் விசுவாச பேழையில. நீங்க எப்படிதான் நம்பலாம்? முள்ளமண்டியா இருப்பான் ஒருத்தர் சிங்கம் போல உங்களை பயமுறுத்துவான் அவங்கள உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல. ஆனா அவங்களையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். பல விதமான ஐயோ யானை மாதிரி இருக்கு எனக்கு வேணாம் அந்த யானை ஆண்டவரே அப்படி துரத்திட்டா சொன்னாரு. இவங்களெல்லாம் இல்லாம எனக்கு ஃப்ரீயா நல்ல நல்ல விலங்குகள் அனுப்புங்க ஆண்டவரே. சும்மா ஜாலியா விளையாடுற மாதிரி அப்படியே கேட்டார் அவரு. எல்லாமே இருந்தது. கொடூரமான விலங்குகளும் இருந்துச்சு. பாம்பு பத்தியா முக்கியமா பாம்பு இருந்துச்சு. பாம்பை பார்த்தா எத்தனை பேர் இங்க எல்லாம் அமைதியா உட்காந்து வா பாம்பே ஒரு பால் குடி குடிச்சு அப்படியே எத்தனை பேர் சொல்லுவீங்க? பாத்தீங்களா? ஆமா. எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? பாம்புக்கு பார்த்தா பயப்படாம இருக்கிற எத்தனை பேர் சொல்லிருப்பாங்க? யாருமே இல்லையா? பாம்பை கண்டா என்ன சொல்லுவாங்க? படையும் நம்ம. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஒருத்தர் கூட அதுவாதான் படைய கூட பயப்படலாம். ஆனா நாம ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தர் கூட அதை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதுக்காக பாம்பு கிட்ட போய் தலையை இது பண்ண இருக்காதீங்க. அது சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். அதுக்கு பாம்பு கிட்ட போய் காதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை பிடிச்சி திருப்பினீங்கன்னா அவ்வளவுதான். அது பாட்டு அது காதே இல்லையா? சரி ஓகே அது பிடிச்சி அது பண்ண போறீங்க. ஓகேவா? கவனமா நம்ம ஏதோ ஒரு ஊமைக்காக சொன்னா அது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே. அப்ப அந்த பேடைக்குள்ள என்னென்ன இருந்துச்சு? காட்டு மிருகங்களும் பாம்பெல்லாம் இருந்துச்சு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எனக்கு அன்வான்டடுப்பா, என் வாழ்க்கையில இந்த திட்டம் நிறைவேறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்குது ஆண்டவரே, இது எடுத்து போடுங்கன்னு சொன்னாதான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். உலக ஆசீர்வாதங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கண்டிப்பாக சொன்னால் நிறைவேற்றுவார், கரையேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? வெளியில வந்து என்ன பழுகி பெருங்களை என்ன ஆசீர்வதிப்பார், பூமியும் குறி ஆசீர்வாதங்களை கொடுத்து என்ன ஆசீர்வதிப்பார். அது நிறைவேறவரும் நான் அமைதியா இருப்பேன். என் பக்கத்துல முள்ளம் மண்டி, என் பக்கத்துல பெட்ல கூட வந்து பத்துக்கும், அப்போ கூட அமைதியா இருப்பேன், சமத்தா. அது என்ன ஒண்ணுமே என்ன பண்ணாது, ஒன்னும் பண்ணாது. பாம்பு என் தலைக்கு பக்கத்துல வந்து படுத்துக்கும், அப்போ கூட என்ன ஒன்னும். அப்படிதாங்க வரும் வாழ்க்கையில. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாமே வரும். ஆனா எல்லாம் யாரால அனுமதிக்கப்படுது? ஒரு விஷயத்தை தீர்மானம், ஒரு விஷயத்தை எழுதி விட வச்சுங்க. கர்த்தருடைய அனுமதியோடு கூட இந்த விலங்குகளே வந்தாலும் அவங்க ஒன்றும் பண்ணாது. இந்த விலங்குகள் குணம் கொண்ட மனிதர்கள் வந்தாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யாருடைய அனுமதியில வராங்க? புரியுதா? அப்போ அப்படி நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள் இருந்துச்சு. என்ன முள்? பவுலுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? ஒரு முள் இருந்துச்சு. அவர் என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த முள் என்ன பண்ணுச்சு? ரொம்ப இதுவா இருக்கு, ஆண்டவரே எனக்கு முள்ளு முடியலப்பா, அது குட்டும், சாத்தானுடைய தூதனா இருக்குது, ஒருவேளை இது தேவ சித்தம் இல்லாம இருக்குதா அப்படின்னு பாருப்பா. அது தேவ சித்தமா இருக்கு, அந்த முள் இருக்குது, உன்னை எடுக்கல. அப்ப என்ன பண்ணாரு? முள் இருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ கத்தனாரா? பலவீனங்களை நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா அந்த பலவீனங்கள்ல அவருடைய கர்த்தருடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மாதிரி குட்டப்படும் பொழுது என்னை யார் வந்து நினைக்கிறான்? அப்ப கண்டிப்பாக உங்களை குறிச்சு ஒரு நோக்கம் உண்டுங்க, உங்களை குறிச்சு ஒரு திட்டம் உண்டுங்க. உங்களை கர்த்தர் விட்டுற மாட்டாரு. நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கரெக்டா கரை சேர்ப்பார். உலக காரியங்களுக்கும் உங்களை கரை சேர்ப்பார், ஆவிக்குரிய காரியங்களுக்கும் கரை சேர்ப்பார். உங்களில் விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிவு பரிந்து நடத்த அவர் வல்லவரா இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால இந்த உலக காரியங்களை குறித்து நான் முதல்ல பேசுறேன். உங்க வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. கேள்வி கேட்காம ஆண்டவர் நம்பி ஒப்பு கொடுங்க. என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, கேள்வி கேட்காம. நீங்க பாத்துப்பீங்கப்பா, சொல்லுவீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த பேடைக்குள்ள ஒப்பு கொடுக்குறான். இன்னைக்கு ஒன்னா எங்க வேணாலும் சுத்தணும். இன்னைக்கு அவனை எங்க ஒப்பு கொடுக்குறேன்? பேடைக்குள்ள ஒப்பு கொடுங்க. அவனை நீங்க கொண்டு வரீங்க ஆண்டவரே, கண்டிப்பா அவனை மாத்துவீங்க. இன்னைக்கு நமக்கு அப்படிதான். நம்பி நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க சொல்லி, நீங்க இந்த உலக காரியங்களுக்காக நீங்க என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவன் வாக்களித்திருப்பார். உன்னை அதிசயங்களை இதெல்லாம் திட்டம். உன் குடும்பம் ஒன்னு என்னென்ன காரியங்கள், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்று போலவும் இப்படிதான் சொல்லி ஆசீர்வதிச்சிருப்பாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆனா உடனே நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்க பக்கத்துல முள்ள மண்டி எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயமா வெளியில வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை கண்டிப்பா உங்களை கர்த்தர் சொன்ன வார்த்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிச்சு ஒவ்வொரு வார்த்தையா நிறைவேற்றுவாங்க. அப்ப நீங்க டிக் போட்டுங்க. என் வாழ்க்கையில இதை நிறைவேற்றினாங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க எதுல இருக்கணும்? நீங்களும் நானும். அதுக்குதான் விசுவாசிகளாகிய நமது பங்கு என்னன்னா, முதல் பங்கு கேள்வி கேட்காம அவர் முழுசா நம்பணும். என் வாழ்க்கையில சொன்னா செய்வார். இது மட்டும். அதனாலதான் யோபுவினுடைய காரியங்கள் கூட நீங்க பாருங்க. அவருடைய வாழ்க்கையில கூட பாருங்க, தேவன் அனுமதிச்சனாலதான் அந்த சோதனைகள் எல்லாமே ரெட்டிப்பான. நீங்க வாழ்க்கையில விசுவாச பயில தேவன் அனுமதிக்கிற பாம்பு, யானை, எந்த மாதிரியான பயமுறுத்துற காரியம் இருந்தாலும் என்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு நேரம் நடத்தும். கரங்களை தட்டி தேவன் நம்ம பேசலாமா? தேவன் அனுமதிக்காம நான் வெளியில போனேன்னா சாதாரண கல்லு கூட தள்ளி விட்டு நான் என்ன பண்ணிடுவேன்? பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியதாகும். ஆனா தேவன் அனுமதிச்சு என் வாழ்க்கையில வருகிற எதுவுமே என் திட்டத்தை சீர்குலைத்து போடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை ஒருபோதும் அது சீர்குலைத்து போடாது. அது எவ்வளவு பெரிய ஒட்டகச்சிவிங்கி ஜுராசிக் பார்க் உங்க வாழ்க்கையில எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது. இதை நீங்க முழுசா நம்புறீங்களா? அது வந்து டைனோசரா? அது ஏதோ ஒண்ணு. ஓகே, டைனோசர் இருந்துச்சு, அது தெரியல அந்த காலத்துல. அது எது வந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே உங்களை பண்ணாது. ஏன்னா அது யாருடைய அனுமதியோட கூட வருகிறது? கர்த்தர் அனுமதிச்சா இந்த விலங்குகள்லாம் எதுக்குள்ள போச்சு? இதை நீங்க மனதில் ஏற்றி கொள்றீங்களா? இன்னைக்கு உலக திட்டங்களுக்காக நீங்க கவலைப்பட்டு உட்காருங்களா? கேள்வி கேட்காம அப்பா கிட்ட உங்களை விட்டு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக வெளியில வந்து ஆசீர்வதிச்சு போல உங்களை அழகா அது வரையில நீங்க பல பிரச்சனைகள் கூட சந்திக்கலாம். பக்கத்துல அத்தனை பிரச்சனைகள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எதுவும் உங்களை விழுங்கிடாது. நிச்சயம் வெளியில கொண்டு வந்து உங்களை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நீங்க நம்புறீங்களா? அதே போல யோபு குறிச்சு நம்ம பார்க்கணும் இல்லவா? யோபுனுடைய காரியங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தருடைய அனுமதியோட கூட ஒரு காரியம் வந்து நான் சொன்னேன். ஆனாலும் அது என்ன பண்ணுச்சு? அத்தனை பாடுகள், இழப்புகள் என்ன வந்தாலும் அவர் ரெட்டிப்பான நன்மையை பெற வச்சது கடைசி. ஏன்னா அதுதான் கர்த்தர் அனுமதிக்கிற காரியம். இன்னைக்கு இந்த பேடைக்குள்ள அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் எது இருந்தாலும் நீங்க அதை குறித்து கேள்வி கேட்காதீங்க. இது ஏன் இப்படி இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படியா இருக்குன்னு கேட்காதீங்க. உங்களுக்கான திட்டம் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்க பண்ண வேண்டியது கேள்வி கேட்காம ஆண்டவரை அப்படியே நம்பி விட்டுவிடுங்க. ஹல்லேலூயா.
இது இம்மைக்குரிய காரியத்தில் மட்டும் இல்ல, மறுமைக்குரிய காரியங்கள். மறுமைக்குரிய காரியங்களுக்கு யாருமே கேள்வி வர்றதில்லை. கரெக்டா இல்லையா? கேள்வி ஏன் வர்றதில்லை? இம்மைக்குரிய காரியங்களை குறிச்சே நம்ம நினைச்சு விட்டுறோம். மறுமைக்குரிய காரியங்களை கேள்வி வந்தா அது ஞானம் தான் நமக்கு பெருகும். ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும், நான் பரலோக ராஜ்யத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி கேள்வி கேட்டா பரவாயில்ல. புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த மாதிரி கேள்வி ஞானம் நமக்கு வரணும். ஓகேவா? அதனால முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசம் என்ன வேணும் நமக்கு? கண்டிப்பாக தேவன் என்னை நிச்சயமாக கரை சேர்ப்பார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசம் நம்ம பண்ண வேண்டிய நம்முடைய முதல் பங்கு என்ன? கேள்வி கேட்கக்கூடாது. ரெண்டாவது பாருங்க, என்னன்னு பாருங்க. ரெண்டாவது இதை பார்த்துட்டு மட்டும் நான் முடிக்க போறேன். அடுத்த வாரத்துல நம்ம இதனுடைய கண்டினியூஷன், அது ரொம்ப டீப்பா போறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு? உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா நான் சொல்றேன். அந்த பேடக்குள்ள என்ன பண்ணாரு? கேள்வி கேட்காம மற்ற எல்லா விலங்குகளோட உள்ள போயிட்டார். என்ன கண்டிப்பாக நிச்சயம் தேவன் கரை சேர்ப்பான்ற நம்பிக்கையோட போயிட்டார். இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது அவரிடத்துல காணப்பட்ட காரியம் என்னையே ரொம்ப வியக்க வச்ச ஒரு காரியம். அது ரெண்டாவது அந்த பேடைக்குள்ள வந்துட்ட பிறகு அவர் பண்ண செயல் என்ன ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அது என்னன்னா, அவர் சும்மா இல்லை. என்னது? 40 நாள் முடியுது. நோட் பண்ணி அந்த வசனத்தை. ஆதியாகமம் 40 நாள் 8-7 வாசிங்க. 40 நாள் முடிஞ்சிச்சுப்பா. ஏன்? தயவுசெய்து இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஸ்பிரிச்சுவலான அர்த்தத்தோட சொல்ல போறேன். நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டாரு. எல்லாம் ஓகே, அப்படியே இருந்தாரு. அப்படியே எத்தனை நாள் தேவன் குறித்த நாள் வரை, 40 நாள் வரை மழை பெய்யும் வரை பெய்ஞ்சிட்டாரு. அதோட உட்கார்ந்தாரா? ஜாலியா அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரா? 40 நாள் முடிஞ்சிச்சு. இனி நான் எப்ப கரை சேரும்? இன்னைக்கு நம்ம ரெண்டாவது இருக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லுங்க. விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்காத விசுவாச நம்பிக்கை கடவுள் மேல இருக்கும். ரெண்டாவது விசுவாசத்துல தாகம் இருக்கணும். என்னது? அந்த விசுவாசம் இல்லைன்னா செத்த விசுவாசமா போயிடும். விசுவாசம் கிரியையில இருக்கணும். இந்த மாதிரியான கிரியைகள் நமக்குள்ள இருந்தாதான் தேவன் பார்ப்பார். ஓ, இவன் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கிறான். அப்ப நம்ம விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாவது என்ன இருக்கணும்? தாகம், ஆர்வம், டிசைர் சொல்லுவாங்களா இங்கிலீஷ்ல? டிசைர், அந்த ஆர்வம். உங்க விசுவாசம் எனக்கு ஆர்வம் இருக்கா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஆனா நிறைவேற்றுற மாதிரி நான் என்ன பண்ணணும்? அதை கேட்கணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? ஒரு துடிப்புன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வாங்கி அலமாரிலே இருக்கு வாக்குத்தத்தம்? எத்தனை பேர் வீட்டுல இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? முதல்ல உங்களுக்கு எனக்கு வாக்கு பாத்தீங்களா? ஆமென். அப்ப யாராவது அலமாரி நான் வச்சிருக்க போய் பார்த்துட்டு சொல்றேன், வீட்டுல போய் ஃபோன் பண்ணி அப்படியே சொல்றீங்களா? இல்ல எல்லாம் ரெடியா? அப்ப நீங்க என்ன இருக்கணும்? அந்த இந்த ரெண்டாவது விசுவாசத்துல என்ன வேணும்? அவர் கொடுத்துட்டாரு. கதவை மூட்டினவரு கண்டிப்பா ஒரு நாள் திறப்பாரு. அது கூட நான் தூங்குறேன் அப்படியே சொல்ல போறீங்க? அவர் தான்ப்பா தாப்பால் போட்டாரு, அவர் திறக்கட்டும். அது கூட நான் என்ன பண்ண போறேன்? ஜாலியா அந்த விலங்குகளோட என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைங்களை விளையாட்டு நான் அப்படியே உட்காந்துருக்கேன். 40 நாள் முடிஞ்சிச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணி ஜாலியா இருக்கிறேன். ஆண்டவரே திறப்பாரு அப்படியே சொன்னார் அவரு. அடுத்து அவர் என்ன பண்றான்ற காரியம் ரொம்ப கவனிக்கப்பட வச்சு அதை தான் இங்க காப்பி பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை நீங்க ஸ்பிரிச்சுவலா சொல்ல போறேன். அது வாசிங்க மறுபடியும். அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. அம்மாடி அப்பா, காக்கா. இன்னைக்கு காக்காவை பத்தி நான் நேற்று இதை சொல்லும் போதே காக்காவை பத்தி நான் ஒரு சில கேரக்டர்ஸை எடுத்துட்டு வந்தேன். இந்த காக்கா வச்சு நான் ஸ்பிரிச்சுவலா நம்ம கிட்ட இருக்கிற குணத்தை நான் சொல்ல போறேன் உங்ககிட்ட. காகத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே பிடிச்ச பறவை காகம்னு எல்லாரும் சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவை காகம் தாங்க அப்படின்னு குழந்தைங்க யாராவது சொல்றீங்களா ஸ்கூல்ல? மிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பறவை காக்கா, என்ன அழகா கருப்பா இருக்கு டீச்சர் அப்படி யாராவது சொல்றீங்களா? ஏன் காக்காவை யாருக்கும் விரும்புறது இல்லை? ஆனா பைபிள் காக்காவை நேசிக்கிறதுனால தான் முதல்ல எழுதி வச்சுங்க. முதல்ல வேதத்துல ஒரு பறவை சிறப்பிக்கப்பட்டுச்சுன்னா அது எந்த பறவை? காகம் தாங்க. காகத்தை குறிச்சு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. காகம் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? இந்த நோவா வந்து காகத்தை வெளியில விடுறாரு. காகாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? ரொம்ப மைண்ட் ஷார்ப்பான பறவை. என்ன பறவை? அறிவான பறவை. இன்னொன்னு சொன்னா பிடிவாதம்ன்றதுக்கு என்ன வரும் இங்கிலீஷ்ல? பிடிவாதம். அது வந்து என்னன்னா தன்னுடைய காரியத்துல அது எடுக்கிறவரை நீங்க ஒரு காராச்சேர் வைக்க வச்சு நீங்க உட்காருங்களேன். மேல கிளிகள்லாம் இருந்தா கூட கிளிங்க இருக்கும், இந்த சைடு லவ் பேர்ட்ஸ் எது இருந்தாலும் அதுக்கெல்லாம் வந்து எடுக்காது, புறாலாம் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் கேப் விட்டு வந்தீங்கன்னா அந்த காராச்சேரி எங்க காணாம போயிடும். எங்க போயிடும்? இப்பதான்டா வாங்கின காராச்சேரி எங்க போயிடுச்சு? எதிர்த்து போயிட்டு இருக்கோம். ஷார்ப்
காக்கா என்னது பயங்கர ஃபர்ஸ்ட் அது ஷார்ப்பான பறவை, அது வெளியில விடுறாரு. அந்த தாகத்துக்காக உங்களுக்கு உதாரணம் காட்டுறோம். அது என்ன மாதிரி எடுத்து பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அந்த காகத்தை வெளியே விடும்போது அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த தண்ணீர் வற்றி போகும் வரைக்கும் போறதும் வரதும் ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த காக்கா எப்படி இருந்துச்சு? போறதும் வரதும் அது வற்றி போகிற வரையிலும் அதனுடைய அந்த என்ன பாருங்க. மற்ற எந்த பறவையும் அது செய்யாது. மற்ற எந்த பறவையும் செய்யுமா? ஒரு லவ் பேர்ட்ஸ் விடுங்க, அப்படியே போய் அப்படியே தண்ணியிலே மூழ்கிடாது. ஒண்ணுமே தெரியாது. வேற எந்த பறவையாவது விடுங்க, கொக்க விடுங்க, அது மீன் பிடிக்கிறதுலே போயிடும் அப்படியே. ஆனா காக்கா, ஏன்னா இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். காக்காக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பறவை. நான் சொன்னேன், தன்னுடைய இனம் உள்ளுக்குள்ள வேற இருக்கு. படம் எங்க இருக்கு? ஒரு ஜோடி ஒண்ணுதான் போயிருக்கு. 2 காக்கல உடன் போடப்பட்டிருக்கு. ஒரு காக்கா எங்க இருக்கு? அப்போ ஒரு ஜோடி தானே. ஒரு காக்கா எங்க இருக்கு? அப்ப அது அதனுடைய கவனம் எங்க இருக்கும்? வற்றி போகணும். எப்ப என்னுடைய கணவரை கூப்பிட்டு, அது பொண்ணா ஆனா நமக்கு தெரியல, என்னுடைய மனைவியோ கணவரையோ நான் கூப்பிட்டு வெளியில போகணும், அதனுடைய கவனம் எங்க இருக்கும்? வேலைக்குள்ளேயே இருக்கணும். இல்ல எப்ப தண்ணி வற்றி போகிறவங்களும் என்ன போகிறதும், அந்த வசனத்தை வாசிங்களா, போகிறதும் வருகிறதும், போகிறதும் வருகிறதும். இனி என் வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறவர்களும் நான் ஆண்டவர் நோக்கி எத்தனை வாட்டி போகிறதும் வருகிறதுமா இருந்திருக்கேன். என் தாகத்தை வெளிப்படுத்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கும் என்னையும் நோக்கி கடவுள் கேட்கிறேன். நம்ம விசுவாசத்துல நம்ம தாகத்தை எப்படி வெளிப்படுத்திருக்கிறோம்? இந்த காகத்தை போல் நம் மனதை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? மைண்ட் ஐடியா வைக்காதீங்க. கடவுள் தாப்பால் போட்டாரு சொல்லி வாக்குத்தத்தம், அவர் ஒரு நாள் தரப்பாரு, அப்படி மைண்ட் ஐடியா வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் காகத்தை வெளியில விடுங்க. காகம்னா என்னது? அந்த தாகம். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலா நான் சொன்னல்லவா, காகம்னா அந்த தாகம். காகத்தினுடைய குணத்தை நான் என்ன முடியல. காகம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பறவை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அது நம்ம பைபிள்ல வந்து இன்னொருத்தர் கூட உதவி பண்ணிருக்கு. யாருக்கு? எல்லாரும் எளிமையா சொல்லிடுவீங்க. யாருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நான் சொல்றேன். இன்னும் என்னென்ன பண்ணுச்சு? யாருக்கு? எலியாவுக்கு உதவி பண்ணுச்சு, நோவாவுக்கு உதவி பண்ணுச்சு. இன்னைக்கு இந்த காக்காவை பார்த்தா எனக்கே ரொம்ப, நீ காலையில வரப்போ ஒரு காக்காவை யாருமே கண்டு மாட்டாங்க. நான் அப்படியே பார்த்து சந்தோஷமா வந்தேன். இறங்கி வரப்போ பைக்ல, காக்கா சூப்பர், நீ உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு அருமையான இது. நான் போய், ஏன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சென்சிட்டிவான இது. இந்த வெளிநாட்டுல இந்த காக்காவை பத்தி இன்னைக்கு நான் கேதர் பண்றப்போ, வெளிநாட்டுல என்னன்னா இதை வச்சு தவறா பயன்படுத்துறாங்களாம். என்னங்க, அதனால பேன் பண்ணிட்டாங்க சில நாட்டுல. இந்த காகத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அது என்ன சொன்னாலும் செய்யும். அது வந்து சரியான முறையில பயிற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா மனிதர்கள் என்ன சொல்றாங்களோ அது என்ன பண்ணும்? பேச கூட செய்யுமா. நீங்க காக்கா வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வாங்கினா மற்ற பறவைகளை விட சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் சொல்ல, அதை ஒவ்வொன்றா அதை கரெக்டா சொன்னாங்க அக்கா. அது அந்த ஒரு காரியங்களை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால என்ன பண்ண, வெளிநாட்டுல தடை பண்ணிட்டாங்க. சில நாட்டுல வந்து என்ன பண்றாங்க, இந்த காகத்தை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்க, தப்பா யூஸ் பண்ணி தவறான போதைக்கு இதுக்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போறதுக்குலாம் வந்து பயன்படுற மாதிரி பண்ணிட்டான். அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு காக்கா வந்து சென்சிட்டிவ். அதே போல யாராவது சொந்தக்காரங்க அதனால தான் பண்ணா இவங்க பழமொழியா மாத்திட்டாங்க. காகம் வந்து கத்தனா கரையுது அப்படி சொல்லி, காகம் கரைந்தால் யாராவது விருந்தாளி வராங்கன்றாங்க. காகத்துக்கு அவ்வளவு ஒரு ஷார்ப். யாராவது மனிதர்களை பார்த்துட்டாங்கன்னா அதே ஆளுங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா காகம் என்ன பண்ணும், இது இடத்துல இந்த பார்த்து அந்த ஒரு இதுலதான் அது பண்ணிது. உடனே ஜனங்க என்ன பண்ணாங்க, இப்படியே சொல்லிட்டாங்க. காகம் மெமரி இல்லை. அதே போல இது ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக காணப்படுது. காக்கா என்னது? அதான் நான் சொன்னேன், பேடைக்குள்ள யார் இருக்கா? ஆண் காகமோ பெண் காகமோ இருக்கா? அது அந்த ஒற்றுமையா அது விடாது. தன்னுடைய இனத்துக்காக என்ன பண்ண, தன்னுடைய இனத்துக்காக எதையுமே செய்யக்கூடாது. கொஞ்சம் காக்காவை பத்தி நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதனுடைய குட்டி ஏதாவது இதுவாச்சுன்னா எத்தனை அது அப்படியே அசால்ட்டா ஐயோ அப்படியே விடுவோம். எத்தனை பேர் கூப்பிடுவோம்? காக்கா கூட்டமே வந்துருந்தா பாத்தீங்களா? இதை படிக்கும்போது எனக்கு உடனே மனிதர்களை பத்தி தான் யோசிச்சு பார்த்தேன். படிக்கும்போது மனிதர்களை பத்தி யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு குடிச்சிட்டு கீழே வந்தா கூட அவன் நார்மலா மயக்கம் போட்டு வந்தாலும் அவன் குடிச்சிட்டு வந்துருக்கான், போடா அவனை போய் நான் தூக்கி விடணுமான்னு சொல்லிட்டு போறோம். பொல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதை படிக்கும்போது மனிதனை குடிச்சு நினைச்சு பாக்குறேன். காக்கையையும் மனிதனையும் ஒப்பிட்டு பாக்குறப்ப என்னையும் நான் 10 வாட்டி கிச்சலக்கா பண்ணி சிரிச்சுக்கிட்டேன். மனிதனுடைய மனிதனுடைய குணங்களை பார்த்து என்ன பண்ணிட்டேன், என்னையும் நானே பார்த்து நானே சிரிச்சுக்கிட்டேன் கிச்சலக்கா பண்ணி. இப்படி ஒரு பொல்லாத மனிதர்களா இருக்காங்க. ஒரு பக்கம் ஆனந்த சிரிப்பா இல்ல என்ன மாதிரி சிரிப்பு தெரியல, எனக்குள்ளே ஒரு சிரிப்பு வந்துச்சு. மனிதர்கள் கூட ஒற்றுமை இருக்கா? வஞ்சம், எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் இவன் மேலதான், இவன் தான் இவனுக்கு தான் ஹெல்ப் பண்ண, பிடிக்காதவன் எப்படி போனா என்ன அப்படின்ற பொல்லாத உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா காகம் மிக சிறப்பு வாய்ந்தது, ஒற்றுமை. அது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், எல்லாத்தையும் சுத்தி கூட்டு வரும். அது இன்னொன்று மண்டை, நான் அது கூட நோட் பண்ணிருக்கேன், புட்டுன்னு போட்டு வச்சிருக்கேன். காகத்தினுடைய குணம் அது என்ன பண்ணும். எத்தனை பேர் காகத்துக்கிட்ட கொட்டு வாங்கின ஹேபிட் இருக்கு? நானும் தான். யாரு? நானும் தான்.
ஆமாங்க, கேப்லாம் போட்டு போனா கூட டப்புன்னு ஒரு போட்டு போடும், கேப்புக்குள்ள கூட வலிக்கும் அது. ஐயோ என்னடா, சில நேரத்துல மோசமானது தாத்தா கூட வாங்கிருக்காங்களா? ஓ சரி சரி. எல்லாம் அந்த பொட்டு எதுக்கு தெரியல, தெரியாம அந்த குட்டி இருக்கிற இதை இறந்து போயிட்டு நம்ம போனா கூட நம்ம தான் அது காரணம் நினைச்சது கூட்டம். அந்த அளவுக்கு சென்சிட்டிவான பறவை. எடுக்க வரும் பாரு. அப்பனா பாரு, அதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணாரு, எதை சூஸ் பண்ணாரு? காகத்தை என்ன பண்றாரு, நோவாவின் மூலமாக சூஸ் பண்ணி காகத்தை வெளியில விட சொல்லிருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசம் காக்கா மாதிரி இருக்குதா? எத்தனை பேருக்கு விசுவாசம் காக்கா மாதிரி இருக்கு? தாகம் இருக்குதா? காக்கானா என்னது? தாகம் இருக்குதா? வற்றி போகிற வரையில அது விடல. போகிறதும் ஒரு புறாவால் அப்படி இருக்காது. உங்க பிரச்சனை வற்றி போகும் வரை, உங்க பிரச்சனைகளை வற்றி போய் உங்களை கரை சேர்க்கும் வரை உங்களுடைய உள்ளம் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறதா? காக்கா மாதிரி போயிட்டே வந்திருக்குதா? கர்த்தரை நோக்கி காத்திரு மகனே, உன் ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டே இருக்கு. நீ போகும்போது ஆண்டவர் சொல்வார், போகிறதும் வருகிறதும் போகிறதும் வருகிறதும். நீ அங்க போகும்போது கர்த்தர் சொல்வார், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு, பொறுமையா இரு. கர்த்தருடைய வார்த்தை வரும், பொறுமையா இரு. சரி மறுபடியும் வரேன், மறுபடியும் சும்மா இல்லாம என் மனசுனா மறுபடியும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே போவோம், ஆண்டவரே வார்த்தை நிறைவேறுது, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு, பொறுமையா இரு, நான் கதவை திறப்பேன், பொறுமையா இரு, பொறுமையா இரு, பொறுமையா இரு. இந்த மாதிரி நம்ம விசுவாசம் அப்படி செயல்படுதா? ஆக்டிவ்ல இருக்கா நம்ம விசுவாசம்? தாகம் இருக்கா நம்ம விசுவாசத்துல? தாகம் இருக்கா இல்லையா? வற்றி என்ன போடுறது, வற்றி போகும் வரை. இனி நம்ம விசுவாசம் வற்றி போகுதா, இல்ல விசுவாசத்துல அவிசுவாசம் வற்றி போக பண்றோமா? நம்மளே திங்க் பண்ணுவோம். காக்கை போல சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு பாட்டு கூட எம்ஜிஆருடைய பாட்டு இருக்கு, காக்கை போல. சிவாஜி கணேசன் காக்கை போல நாம இருக்கணும், சுறுசுறுப்பாக. பாத்தீங்களா, காக்கான்னு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும், அருமையா. ஆமா, அதனால இப்ப நீங்க அந்த காரியத்தை பாருங்க, நான் இது எதுக்கு சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம விசுவாசம் அந்த அளவுக்கு ஒரு தாகம். எத்தனை பேர் நான் ஷார்ப்பா ஆண்டவர் எப்ப கொடுப்பாரு டக்குன்னு போய் வாங்கிக்கணும்னு ஆர்வமா இருக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அப்படி ரெடியா இருக்கீங்க? என் வாழ்க்கையில ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, கண்டிப்பா ஆண்டவர் டக்குன்னு போய் நான் வாங்கிப்பேன். எத்தனை பேர் இருக்கு? அதுதான் காக்கா. என் விசுவாசம் அப்படிதான் செயல்படும். நான் தூங்கி உட்கார வைக்க மாட்டேன். ஐடியல் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா சாத்தானுடைய பிளே கிரவுண்டா அது மாறிவிடும். என்னது பிளே கிரவுண்டா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க. நீ அதுல அவிவிசுவாசமா இருந்தீங்கன்னா அவன் சிக்ஸர் அடிச்சு போயிட்டே இருப்பான். நீ அதை கண்டுக்காம அசால்ட்டா இருந்தீங்கன்னா அது 6 or 4 அடிச்சு போயிட்டே இருப்பான். அந்த பிளே கிரவுண்ட் அவனுடைய கிரவுண்டா மாத்திப்பான். அந்த மாதிரி விட போறீங்களா? காக்காவை போல உற்சாகமா இருக்கு. காக்காவை போல ஓடி 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 உங்க மனசுல விசுவாசம். காலையில இருந்து ஜெபிங்க, ஜெபிச்சு விடாதீங்க, நைட்டு கூட ஜெபிங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறணும். என் கண்ணீர் எதுல வற்றி போறதுன்னா என்னது? பிரச்சனை மட்டும் இல்ல, என் கண்ணீர் வற்றி போகிற வரையில நான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன். என் கண்ணீர் வற்றி போகட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும். அவங்க பாதத்துல விழுந்து எழுந்திருக்க மாட்டான் ஆண்டவரே, என் விசுவாசத்தை அப்ளை பண்ண ஆண்டவரே. என் கண்ணீர் பரவாயில்ல, கண்ணீர் வற்றி போன மறுபடியும் கூட வரதான் போகுது. கண்ணீர் வற்றி போட்டோம். எத்தனை பேர் கண்ணீர் வற்றி போறவர்களும் ஜெபிச்சிருக்கீங்க? இந்த காகம் வற்றி போகிறவர்களும் போகிறதும் என் கண்ணீரை அவங்க பாதத்தில் நான் ஊற்றி விடுறேன் ஆண்டவரே. வற்றி போகிற வரையிலும் என் வாழ்க்கையில நீங்க சொன்ன திட்டத்தை நிறைவேற்றுகிற வரையிலும் நான் உங்களை விடமாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு எடுத்துங்க, அந்த வசனம் எல்லாமே சொல்றதுக்கு நேரம் நிறைய உதாரணம் இருக்கு. யாக்கோபை பாருங்க, விடாப்பிடியான ஒரு தாகம், காக்கை போன்ற ஒரு தாகம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இந்த வசனம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 32 எடுங்க. யாத்திராகமும் 30 எங்க பாருங்க, ஆதியாகமம் எடுங்க. எந்த வசனம் வந்து? என்ன வசனம் சொல்லிடுப்பா? ஆதியாகமம் 32:26ங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இந்த மாதிரி உங்க விசுவாசம் காக்கை போன்ற ஒரு தாகம். ஆண்டவர் என்ன பண்றாரு? விட்டாப்படியா பிடிச்சிக்கிட்டாரு. காக்கா எப்படி காராச்சேவை பிடிச்சிக்குது, அந்த மாதிரி என்ன பண்ண ஆண்டவர் விட்டு அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? தலக்கத்தனுடைய சந்ததிக்கு என்ன பண்றாரு? எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க தான். இன்னைக்கு யாக்கோபு சந்ததியா நம்ம மாறினாதாங்க பரலோகத்துக்கு போக முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அளவுக்கு ஒரு காராச்சேவை மாதிரி கட்டிமா பிடிச்சிக்கிட்டாரு காலில் ரெண்டுத்தையும். ஆண்டவர் விட்டு இந்த ஆசீர்வாதம், நீங்க என்ன ஆசீர்வாதத்தில் வெளியே நான் உண்மை அது பிடிச்ச புடியில இன்னைக்கு நாமெல்லாம் அதுக்குள்ள ஓடி வந்துட்டோம். புரியுதா இல்லையா? அப்ப இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி உங்க தாகத்தை வெளிப்படுத்துறீங்களா? கடவுள் மேல நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்களா? நம்பிக்கையை வெளிப்படுத்தாம என் கடவுளுக்கு கண்ணு இல்ல, காது இல்ல, மூக்கு இல்லன்னு அவரை குறை சொல்லக்கூடாது. நாம நம்ம நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணணும்? நம்ம தாகத்தை காக்கா போல வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது போகிறதும் வருகிறதுமா. இன்னைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கா, என் வாழ்க்கை இப்படி இருக்கா, கடன் பிரச்சனை ஓய மாட்டேங்குது, வியாதி ஓய மாட்டேங்குது, விடாதீங்க. கர்த்தருடைய பாதத்துல அழுங்க, அந்த விசுவாசம் அப்ளை பண்ணுங்க. நான் என்ன தப்பு பண்ணாண்டவர் நீங்க சொல்லுங்க ஆண்டவர். ஆக்டிவா வச்சுங்க உங்க விசுவாசம். இல்லைன்னா என்ன ஆயிடும்? அப்படியே பிளாங்கா போயிடும். ஆண்டவர் நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நான் இதை மாத்திக்கணுமா? மாத்திக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரை விட்டு பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும்.
நீங்க கண்டிப்பா தேவன் இந்த கண்ணீருக்குரிய பலன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? வற்றி போகிற வரையில நீங்க கண்ணீர் விட காக்கா போல வைராகியம் கொள்ளுங்க. நான் விட மாட்டேன். நீ எழுந்தாலும் என் புருஷன் வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற நேரம் நான் உட்காருவேன். என் கர்த்தருடைய பாதத்துல இந்த 1 மணி நேரம் உட்காருவேன்னா நான் உட்கார்ந்து என்ன பண்ணுவேன்? அவர் பாதத்தை விட்டு எழுந்துக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து நீங்க பாருங்க. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? இன்னிலிருந்து ஒரு வைராகியத்தோட போங்க. என் விசுவாசம் ஒரு செத்த விசுவாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்காம நான் அவரை நம்புவேன். 2வது காகத்தை போல நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு உதாரணம் கூட பாருங்க. மத்தேயு 20:30 பாருங்க. பார்வையற்றவருடைய ஒரு தாகம், விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 தூதர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரக்கம் என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, அவங்க உங்க வாழ்க்கையில ஒரு வியாதியோட இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வியாதி பிரச்சனைகள் நீங்காம ரொம்ப நாள் ஒரு வியாதி உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்குதா? இல்ல ஏதாவது ஒரு கவலைகள் இது பண்ணுதா? கவலைப்படு. இன்னைக்கு என்ன பண்றாரு? அவர் என்ன பண்ணாரு? கிறிஸ்து கடந்து போகும்போது அந்த காகத்தை போல விடல. தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு இங்க வற்றி போகாதவரை இந்த காக்கா என்ன பண்ணுச்சு? வற்றி போகிறவரை அவர் தொண்டை தண்ணி வற்றி போகிற வரையில யாரை கூப்பிட்டாரு? எல்லாரும் அதட்டுறாங்க. பக்கத்துல ஒரு அடுத்த வசனம் வாசிங்க. 32 இல்ல அடுத்த அதட்டுவாங்கன்னு போடப்பட்டிருக்குல. அதட்டா கூட கேட்கல. தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு யாரை கூப்பிட்டாங்க? ஆமென். தாவீதின் குமாரனே, இன்னும் அதிகமா உங்களை தொண்டை தண்ணி வத்த எத்தனை நாள் நீங்க கடவுளை கூப்பிட்டுருக்கீங்க? கடவுளை கூப்பிட்டுருக்கீங்களா? கடவுளை நோக்கி தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு பரவாயில்ல, என் வாழ்க்கையில தெய்வம் நிறைவேற்றுவான்னு கண்டிப்பா நிறைவேற்றுவார். நீங்க சொல்லி இன்னைக்கு நோக்கி கூப்பிடுங்க. இப்ப நான் இதுவரையிலும் சொன்னது இந்த தாகம் காகத்துக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். இந்த இதுவரையிலும் சொன்னது உலக ஆசீர்வாதங்கள். நிலைவாழ்வுதான் அடுத்த முக்கியமானது. நிலைவாழ்வுக்கும் நம்ம கேள்வி கேட்கணும். நிலைவாழ்வை பொறுத்த என்ன பண்ணணும்? நம்ம கேள்வி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தமா வாழ்றது எப்படி? இது ஆண்டவரே நீங்க தான் பலன் தரணும் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். 2வது, இந்த நிலைவாழ்வை குறித்து பார்க்கும்போது அதுலயும் கர்த்தர் உங்களை கரை சேர வைப்பார். அந்த உடன்படிக்கையில 2வது உடன்படிக்கை இருக்குல்லவா, அதுக்கு வந்து மகதலேனா மரியாதை பாருங்க. லூக்கா 10:42 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையே வந்து மாறிடுச்சு. விசுவாச படகுல வந்துட்டான். ஆனா அவன் என்ன பண்ணான்? அந்த கர்த்தரோட கூட தன்னை அப்டேட் பண்ணி அந்த அம்மா பண்ண வேலையை பாருங்க. அந்த அம்மாவுடைய தாகத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அந்த அம்மா வந்து காக்காவோட ஸ்பீடா இருப்பாங்க போல. குடும்பத்துல இருக்கிற வேலையை கூட மறந்துட்டாங்க. ஆனா எதை நோக்கியதாக அவங்க மனசு இருந்துச்சு? இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். உலக ஆசீர்வாதங்களே கொடுத்து அதுல கரை செஞ்சுட்டா கூட அடுத்து நீங்க செய்ய வேண்டியது அது அல்ல என்னுடைய இலக்கு. என்னுடைய இலக்கு என்னது? உண்மையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து அதற்கேற்ற பரிசுத்த வாழ்வுக்கு அதுக்கு என்ன தயார்படுத்திக்கணும். அப்ப என்ன பண்ற அந்த அம்மா எங்க உட்கார்ந்தாங்க? லூக்கா 10:42 நீங்க என்ன வாசிச்சீங்க? தன்னை விட்டு எடுபடாத. இன்னைக்கு அதே போலதான் நோவா கிட்ட இந்த பேடைக்குள்ள போனவர் சும்மா இல்லாம என்ன பண்ணாரு? கரை சேர அவர் செய்த முதல் காரியம் காகத்தை முடிஞ்ச உடனே காகத்தை என்ன பண்றாரு? வெளியில விடுறாரு. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள்லயும் திட்டங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பார். நிறைவேற்றும் சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார். நம்ம அப்பப்ப நம்ம தாகத்தை அவர்கிட்ட என்ன பண்ணோம்? வெளிப்படுத்திட்டே இருக்கணும். நிலைவாழ்வை பொறுத்தவரை நம்ம தாகத்தை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க வெளிப்படுத்த தவறவே கூடாது. ஏன்னா இதுக்காவது 40 நாள் உங்க உலக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. இதோ உலகத்தில் உபத்திரவங்கள் ஆனாலும் நிதம் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை. ஆனா நிலைவாழ்வை குறித்து நான் இன்னைக்கு தான் வருவேன் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லல. அதுக்கு கரை சேரத்துக்கு எப்பனே தெரியாது. இப்ப கூட அவர் வரலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு உங்க காகத்தை எப்பவுமே விட்டுக்கிட்டே இருக்கும். போகிறதும் வருகிறதுமாக எப்போதும் கடவுள்கிட்ட எப்போ உங்க மனசு என்ன பண்ணும்? ஐயோ இன்னைக்கு தேவனுடைய வருகை இருந்துச்சுன்னா நான் என்ன ஆவேன்? நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? அந்த தாகம் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு யோசிங்க. பூமியில உலகத்துல நிரம்பி பலுகி பெருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே விடல. ஒரு சந்ததியோடய உடன்படிக்கை பண்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நிலைவாழ்வை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து வாக்களித்திருக்கிறார். அதன் மீது உங்க தாகம் இருக்குதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தெரியுங்க. நான் நோவா சம்பவத்தை வச்சு நான் ஸ்பிரிச்சுவலா கொண்டு வரேன். நோவா சம்பவத்துக்குள்ளேயே உங்களை அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே கதையோட முடிக்கிறது இல்லை. நீ நம்ம வாழ்க்கையில் நோவா கிட்ட கத்துக்க வேண்டிய காரியங்கள். நோவா காகத்தை வெளியில விட்டார். சும்மா உட்கார்ல படகுல. இது பேழை இல்லை. அடுத்து என்ன பண்ணணும்னு நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இன்னைக்கு வெறும் இதை மட்டும் தான் சொல்றேன். தாகம் இன்னும் ஒரு 2-3 காரியம் இருக்கு. நம்ம அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த காகத்தை குறித்து பார்க்கும்போது இந்த தாகம் நிலைப்பாடு குறித்து நம்ம இருக்குதா? ஒரு கல்லனுக்கு இருந்துச்சு, கடைசி நேரத்தில் இருந்துச்சு. எங்க போனோம்? உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை. இன்னைக்கு நமக்கு இருக்கா? பரலோகம் இன்னைக்கு கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கு தெரியுமா? தெரியாது.
இவரு அந்த தாப்பால் போட்டுட்டு டேட்டை குறிக்கல ஆண்டவர். இந்த டைமுக்கு நான் திறந்து விடுவேன், இந்த டைம்ல நான் வந்து ஒண்ணு சொல்லல. அதே மாதிரிதான் பரலோக வாழ்க்கையில இந்த டைம்ல தேவனுடைய வருகை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவரா எப்ப வர்றாரோ அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஒரு நோவாவா ஆயத்தமா, அந்த நோவா பண்ணது போல நம்ம மனதை எப்போதும் தேவனிடத்துல காக்காவை போல என்ன பண்ணுமா? ஐயோ ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல சுதந்திரிச்சுக்கணுமே, நான் என்ன பண்ணணும்? அதுதான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு தவிப்பு. 2 கொரிந்தியர் 5:2 வாசிங்க. முக்கியமான ஒரு வசனம் அது. ஒரு தவிப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தைத்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். வாஞ்சியுள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு காக்காவை போல வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோமா? என்னப்பா என்ன வாசம் அது? தயவுசெய்து இந்த வசனத்தை நோட் பண்ணி. மிக முக்கியமான வசனம். இப்ப பார்த்ததுல உலக ஆசீர்வாதங்களோட மிக முக்கியமான ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதமான நிலைவாழ்வு தான். இது நம்ம வாழ்ற இந்த விசுவாச பேடியே ஒரு கூடாரம் மாதிரி தான். என்னது? நம்ம எங்க போனோம்? வாசியது. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தைத்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். உண்மையிலே உங்களை என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறேன். நம்ம வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோமா? இந்த விஷயத்துல நம்ம காகத்தை போல நம்ம மனதை கடவுளத்தை செலுத்துறோமா? எத்தனை பேர் இந்த உலகம் ஒரு நிரந்தரமான உலகம், என்ன நம்பி இருக்கிற மனிதர்கள் எல்லாமே நிரந்தரமா பாசம் வச்சிருக்கோம்? எத்தனை பேர் நம்புறீங்க? யாரு உண்மையா பாசம் வச்சாலும் ஒரு நாள் அரணா கயிறை கூட கழுவி விடுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எங்க போறோம்? எதை நோக்கி? நம்ம உண்மையா கரை சேர்க்கிற காரியம் எங்க? எங்க? பரலோக ராஜ்யம். அப்ப அதுக்கு இது காரியத்துக்கே காலத்துக்கு அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தாகமா இருக்கணும்? கடவுளுடைய சமூகத்துல ஒருவன் தாகமா இருந்தால் என்ன போடப்படுங்க? அவன் எண்ணத்தில் பரத்துக்குரிய காரியங்களில் நம்முடைய மனது எப்போதும் தாகமா இருக்கணும். அவன் நிரப்பிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்போதும் தாகமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர்களை நீங்க நிரப்பிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் நானும் இந்த விசுவாச பேழையிலேயே இப்படியே இருந்துருது இல்லை. நம்ம எதை நோக்கி போறோம்? உண்மையான கரை சேர்தலான பரம கானானை நோக்கி நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நாம இன்னிலிருந்து அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னா தாகத்தை அது மேல வைங்க. எதுல தாகம் வைப்பீங்க? பரிசுத்த வாழ்வின் மேல தாகம் வைங்க. மரியாள் மரியாள் என்ன பண்ணாங்க? விடவே இல்லை. அவரை பாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இந்த காக்காவை போல அப்படியே அவருடைய வெட்டிமா பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் அவங்க பரிசுத்தவானா மாற்றப்பட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்தமான எப்பேற்பட்ட பாவத்துல இருந்து அவர் விடுதலையாக்க பரிசுத்தமா மாறி நான் ராஜ்யத்துக்குள்ள போகணுமே. இயேசு நான் இங்க கண்டது பெரிய விஷயம் இல்ல. எத்தனை பேர்? நான் இங்க கண்டது பெரிய விஷயம் இல்ல. நான் இங்க ரசிக்கப்பட்டது பெரிய விஷயம் இல்ல. இங்க ஆசீர்வதிக்கப்படுறது பெரிய விஷயம் இல்ல. நான் எங்க போனோம்? அதனாலதாங்க மரியாதை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை தன்னை விட்டு எடுபடாத. இங்க இயேசு என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தின, எல்லாரும் முன்னாடியும் என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. அது போதும் ஆண்டவரே, தேங்க்யூப்பா அப்படியே சொல்லிட்டு போனாவ. நீங்க எங்க போனாலும் நாங்க இருக்கிறோம். எனக்கு அதுதான் வாழ்க்கை. அல்லது எனக்கு அதுதான் உண்மையான கரை சேர்தல். இது எத்தனை பேர்? இதை முதல்ல எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? அது ஒரு நான் வற்றி போன என் வாழ்க்கையா அண்ணா, என் குடும்ப வேலையை கூட நான் மறந்துட்டேன். எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என் அக்காவுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம அக்காவை தங்கச்சி எப்ப மறத்தல தெரியல. அக்காவா தங்கச்சியா நமக்கு தெரியல. ஒரு சகோதரியா அக்காவா அது நம்ம தெரியல. அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணல. என் கவனம் ஃபுல்லா எங்க இருக்கு? ஏன்னா அவரு என்னை விட்டுட்டு அவரோட நான் இருக்கணும். நான் இறந்துட்டா கூட என் தெய்வத்தோட இருக்கணும். நான் இறந்துட்டா கூட இயேசு கிறிஸ்து கூட நான் அவருடைய ராஜ்யத்துல இருக்கணும். அந்த தாகம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு அதுக்காக தான் நான் ஆலயத்துக்கு வரேன். இன்னைக்கு ஆலயத்துக்கு என் குடும்பத்துக்காக நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு மட்டும் வரல. நான் பரிசுத்த வாழ்வு வாழணும். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், இந்த கரை சேர்த்தல் உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஈஸியா கரை சேர்த்துருவார். அதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா இந்த கரை சேர்தலை குறித்து தேவன் சொல்லுகிறது காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். அப்ப என்னது முடியல, நான் இன்னும் விசுவாச பழையில இருந்து உண்மையான கரை சேர்தலே நான் பரலோக ராஜ்யத்துல போய் சேர்றது ஆண்டவரே. அதுக்கு என்ன அப்டேட் பண்ணுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீங்களா? அவங்கள என்னையும் உங்களையும் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நான் பார்த்தது எத்தனை காரியங்கள் பார்த்தேன்? நான் எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணேன். ஒரு பேடைக்குள்ள நோவா என்னென்ன பண்றாரு, இது இந்த காலகட்டத்துக்குரிய ஆவிக்குரிய நிலைக்கு கொண்டு வந்தேன். இன்னைக்கு நாமளும் விசுவாச பேடையில் தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கரை சேர்க்க தேவன் கண்டிப்பாக செய்வார். உலக காரியங்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும். அப்ப நாம நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம விசுவாசத்தை ஃபர்ஸ்ட் நோவா கேள்வி கேட்காம உள்ள தன்னுடைய குடும்பத்தோட உள்ள போனார். நாமளும் கேள்வி கேட்காம தான் இந்த விசுவாசம் இன்னைக்கு உள்ள இருக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கண்டிப்பா கர்த்தர் சொன்னா நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். ரெண்டாவது என்ன சொன்னேன்? 2 காரியம் தான் சொல்லியிருக்கிறேன். தாகம். விசுவாசம் ஆக்டிவா இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும், கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாவது என்ன பண்ணணும்? தாகம். தாகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க தாகம் உள்ளவன் மேல்
ஊற்றிட்டே இருப்பார் ஆண்டவர். ஸோ இந்த காகத்தை போல நம்ம மனசை போகிறது மறுகிறதுனா என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, உங்க ஜெபம், உங்க ஸ்தோத்திரம் எல்லாமே யாரை நோக்கி போகணும்? ஆண்டவர் நோக்கி போகிறதும் வருகிறதும் பிரச்சனை வற்றி போகிற வரையில நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக நான் அவரை நோக்கி போகிட்டு வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை உட்பட எல்லாமே மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மாத்திரம் இல்ல, பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய இலக்கு. அந்த உண்மையான கரை சேர்தலை அடைகிற வரையிலும் நான் கர்த்தரை விட மாட்டேன். ஒரு மகதில நான் மரியாதை ஒருத்தவங்க தான் உதாரணம் காட்டினேன், அவங்களை போல நான் விட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பேழையில அவர் பண்ண முதல் காரியம் காகத்தை வெளியிட்டிருக்காரு. அடுத்து வந்து என்ன விட்டுருக்காரு? நீங்க படிச்சு கூட நம்ம முடிக்கலாம். என்ன பண்றாங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். அதை அடுத்து என்ன அவர் வெளியில வர்றாரு? 8ஆம் வசனம் வாசி, அதை மட்டும் வாசிச்சு முடிச்சுக்கலாம். பின்பு இது அடுத்த காரியங்கள் பேழைக்குள்ள இருந்து அவர் என்னென்ன பண்றாருன்றத நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்தவர் என்ன காக்காக்கு பிறகு என்ன பண்றாரு? புறா. அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு இந்த தியானத்தோட கூட நம்ம சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். இதை அப்படியே மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. இன்னிலிருந்து உங்களை தேவன் டெஸ்ட் பண்ண போற நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தாகத்தையும் நம்ம விசுவாசம் கேள்வி கேட்காதா இருக்கான்றத ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், என்னையும் சேர்த்தான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.